இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த பையனோட சித்தி இந்த பையனை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு ஆத்தோரமா தள்ளி விட்டுட்டு, இனிமே நீ என்னோட வீட்டுக்கு வராத, உனக்கு என்னால காலம் முழுக்க சோறு போட முடியாது, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிருன்னு இறக்கமே இல்லாம சொல்றாங்க. உடனே அந்த பையனும், நான் எங்க சித்தி போவேன், என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றான். அதுக்கு அவங்களும், நீயும் உன்னோட தங்கச்சியும் என் கூட இருந்தா என்னால நான் நினைச்ச மாதிரி வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன், என்னோட தங்கச்சி பாப்பா எங்கன்னு கேட்கிறான். உன்னோட தங்கச்சி பாப்பாவை இந்த ஓடுற ஆத்து தண்ணியில விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த பையனும் பசி மயக்கத்திலே கொஞ்ச தூரம் நடந்து வந்து அந்த ஆற்றிலேயே படுத்து தூங்கிடுறான். திடீர்னு அந்த இடத்துல ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. உடனே இந்த பையன் எந்திரிச்சு போய் பார்க்கிறான். பார்த்தா அது அவனோட தங்கச்சி. இந்த பையனும் என்ன பண்றதுன்னே தெரியாம அவனோட தங்கச்சிய தூக்கிக்கிட்டு அந்த காட்டுப்பாதை வழியா நடந்து போறான். அந்த குழந்தையும் பசியில ரொம்பவே அழுகுது. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு பசுமாடை கட்டி போட்டு இருக்காங்க. இந்த பையனும் தங்கச்சியோட பசியை தீர்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு போய் மாட்டுல இருந்து பால் கறந்து தங்கச்சியோட பசியை தீர்க்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து கிராமத்துக்கு வந்த இந்த பையன் அங்க இருக்க ஒரு கோழி பண்ணைய பார்த்துட்டு அதுக்குள்ள போறான். போய் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோழி பண்ணையோட ஓனர் பொண்ணு அந்த கோழி பண்ணைக்கு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த பையனும் மறைஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பையன் அங்க இருக்க கோழி முட்டையை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய பசியை தீர்த்துக்கிறான். நைட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கோழி பண்ணைக்கு வெளியே நின்னு, டைம் ஆச்சு, ஏன் இன்னும் லோடு வரலன்னு சொல்லிட்டு அங்க போற வண்டிகளை பார்த்துக்கிட்டு இருக்காள். அப்போ இந்த பையன் நைட் சாப்பிடுறதுக்காக கோழி பண்ணைக்கு வெளியே வந்து வாழைப்பழத்தை திருடிக்கிட்டு போகும்போது இந்த ஓனர் பொண்ணு அந்த பையனை பார்த்து விடுகிறாள். ஓடி போய் அந்த பையனை புடிச்சு, யாரா நீ என்னோட கோழி பண்ணையில என்னடா பண்றேன்னு கேக்குறாங்க. உடனே அந்த பையன், என்ன மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, அதனாலதான் திருடிக்கிட்டு போனேன்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, நீ யாரு எதுக்காக திருடிக்கிட்டு போனேன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், என்னுடைய சித்தி என்னையும் என்னோட தங்கச்சியையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, அதனாலதான் நீங்க வந்தேன்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, உன்னோட தங்கச்சி எங்கன்னு கேட்கிறா. அதுக்கு இந்த பையனும் கோழி பண்ணை உள்ளதான் இருக்காள்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பொண்ணை கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். கோழி பண்ணைக்கு உள்ளார போய் பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு தரையில படுத்து அழுதுகிட்டே இருக்கா. உடனே இந்த ஓனர் பொண்ணு அந்த பிஞ்சு குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு, உனக்கு என்னப்பா ஆச்சுன்னு கேட்கிறாள். உடனே இந்த பையனும், அப்பா இல்லாத நேரமா பார்த்து எங்க சித்தி அவங்களோட சுயநலத்துக்காக எங்க 2 பேரையும் வீட்டுல இருந்து தூரமா இருக்க ஒரு ஆத்துல வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, இனிமே உங்க சித்திய நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதையா தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன், நீயும் உன்னோட தங்கச்சி பாப்பாவும் என் கூடயே இருக்கீங்களான்னு அந்த ஓனர் பொண்ணு அந்த பையன் கிட்ட கேக்குறான். இந்த பையனும் ரொம்பவே சந்தோஷமா சரிங்க மேடம்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, இனிமேல் நீ என்ன அம்மானு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பையனையும் தங்கச்சியையும் உள்ளார அழைச்சுக்கிட்டு போறாங்க. இந்த பொண்ணு செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.